Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான கோதுமை மாவு அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பொதுவா மைதா போண்டா, ரவை போண்டா கூட சாப்பிட்டிருப்போம். ஆனா இந்த மாதிரி கோதுமை மாவுல ஆரோக்கியமா செஞ்சு சாப்பிட்டிருக்க மாட்டோம். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. அது எல்லாத்தையும் விடையும் இது ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கும். முக்கியமா இதுல சக்கரை சேர்க்காம வெல்லம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கூட நீங்க தைரியமா கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்களே பாருங்க, இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல. இதோட டெக்ஸ்சரை பாருங்க. இது இதே போல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு கோதுமை மாவு இருக்கும். கூடவே அரை கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இது 50 கிராம் அளவு இருக்கும். நீங்கள் வெல்லம் வச்சுருந்தீங்கன்னா அதை நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நயமான வெல்லமாக பார்த்து சேருங்க. ஒருவேளை உங்களோட வெல்லத்தில் மண் குப்பை இருக்க மாதிரி இருந்ததுன்னா அதை 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இது இருக்கணும். இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, அதாவது 1 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க. இது சேர்க்கறதுனால கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இன்னும் அதிகமாக கிடைக்கும். அதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போது இது போல் நல்லா கரைச்சதுக்கப்புறமா இது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விடுங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம அப்பம் சுட ஆரம்பிக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போது இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அப்பத்தை ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் மீடியம் சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அப்பத்தை இதில் ஊற்றணும். இப்போ இது தானாக மேலே எலும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம கரண்டி எதுவும் போட்டு இதை டச் பண்ணக்கூடாது. அந்த சூட்லேயே அது தானாக பொங்கி மேலே ஏறி வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது மேலே எலும்பி வருதில்ல. இந்த மாதிரி இருக்கணும். இது போல் மேலே எலும்பி வந்ததுக்கப்புறமா சூடான எண்ணெயை இது போல் அது மேலே தெளித்து விடணும். அதுக்கப்புறம் 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா உப்பி வந்திருக்குல்ல. இந்த டைமில் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஒரே நேரத்தில் 4-5 அப்பம் கூட பொரிச்சு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அப்பம் மட்டும் பொரித்து வெளியில் எடுங்க. அதுக்கப்புறமா நம்ம நிறைய அப்பங்கள் ஒரே டைமில் சுடலாம். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போது மீதம் இருக்க எல்லா மாவுலையும் ஒவ்வொரு அப்பமாக ஊற்றி பொரிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அப்பம் ஊற்றுறோம்ல, அதாவது ஒரு கரண்டி மாவு ஊற்றுறோம்ல, அது மேலே எலும்பி வந்ததுக்கப்புறமா அடுத்த அப்பம் மாவு ஊற்றணும். அதுக்கப்புறம் அது மேலே எலும்பி வந்ததுக்கப்புறமா அடுத்த மாவு, இதே போல் நம்ம ஊற்றிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம காமிக்கிறேன்ல, அதே போல். இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். அதனால் ஒரு அப்பம் மேலே எலும்பி வர்றதுக்கு டைம் கொடுங்க. அதுக்கப்புறமா 2வது அப்பத்தை ஊற்றுங்க. ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்த ப்ராசஸில் அதே போல் பண்ணி பாருங்கள். நீங்களும் சூப்பரான அப்பம் செய்ய முடியும். இடையிடையில் அப்பத்தை 2 பக்கம் திருப்பி விட்டுட்டே இருங்க. இல்லாட்டா ஒரு பக்கம் மட்டும் நல்லா கரிஞ்ச மாதிரியும் இன்னொரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரியும் இருக்கும். ஸோ இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் அப்பம் பொரித்து எடுத்துடலாம். இது நீங்களே பார்த்தீங்கல்ல, எவ்வளோ சட்டுன்னு ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, பக்காவான டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.